ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி பேசக்கூடாதுன்னு, அதாவது ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்கு, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவர். இந்த கூட்டத்தில் அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் வேற விதத்துல சொல்றேன், ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும், மீண்டும் சொல்றேன், அதிகமா கோபமா இருப்பது பெண்கள் தான். பெற்றோர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. தினம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, தினம் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்குது. அது அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், எங்க போனாலும் மருத்துவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு கோபத்தில் இருக்கு. இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்துல இருக்கிறாங்க, இல்ல களத்துல ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றாங்க.